ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அவருக்கு வந்துட்டு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அது கூட நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வந்துட்டு 5 mm இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, வந்துட்டு இங்கே சித்தாவில் வந்துட்டு ஒரு கிராமத்தில் வந்துட்டு மூலிகை மூலியமாக வந்துட்டு அந்த கல்லெல்லாம் கரைச்சி எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஒரு கிராமம், ஒரு 5 அடி கூட ரோடு இருக்காது பாருங்கள், பின்னாடி வர ரோடு தான். அந்த ரோடில் தான் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ரோடு. ஆனால் பட் வந்து வரலாம், பைக்கில் வரலாம். ஆனால் வர வழியெல்லாம் ஃபுல்லாக லெமன் தோட்டம், செவ்வாழை தோட்டம், திராட்சை தோட்டம். திண்டுக்கல் ஃபேமஸ் என்ன பன்னீர் திராட்சை. அந்த தோட்டம் நிறைய பார்த்தோம். கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. திராட்சை தோட்டம், பன்னீர் திராட்சை தோட்டம் ஃபுல்லாக வலை கட்டியிருக்காங்க. நான் ரிட்டர்ன் போக சொல்லும் போது வேணா நான் வந்துட்டு திராட்சை தோட்டத்துக்குள்ளே இறங்கி வேணா எடுத்து போட முடியுதான்னு நான் பார்க்குறேன். பாருங்க, போகிற ரூட் எல்லாமே வந்துட்டு செவ்வாழை தோட்டம் தான். அமேசிங்காக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு பார்க்குறதுக்கு. ஏன் சாமி, எந்த லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா சிறுமலை அடிவாரங்க. நாங்கள் போகிறது செம்மையாக இருக்கு. திண்டுக்கல்ல இருந்தும் வரலாம், அண்டு சின்னாலப்பட்டிக்கு வந்தும் வரலாம். தோட்டம் போட்டிருக்காங்கல்ல, அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர்றது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே போயிட்டு மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்ற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் மருந்து வாங்கி சாப்பிட்டு இங்கே எப்படி இருக்குன்றது நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே மருந்து கொடுத்தாங்கன்னா நான் அதுவும் உங்களுக்கு வீடியோவே எடுத்து போடுறேன், ஓகேங்களா? நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஐயா தான் வந்துட்டு மருந்து கொடுக்குறவர். ஃபுல்லாக மூலிகை தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் எங்கள் ஊரில் வந்துட்டு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு நிறைய அங்கெல்லாம் வந்துட்டு ஒன்றையும் செட் ஆகாமல் என்னால் முடியல, செலவு பண்ண முடியாமல் இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து க்யூர் ஆகிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எங்களுக்கு சொல்லி நாங்கள் அவரை தேடிக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு கிராமம் தான், ஆனால் பட் வந்துட்டு எவ்வளோ ரிசல்ட் இருந்து எவ்வளோ பேர் க்யூர் ஆகிருந்தா இவர் பேர் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாரு. இவர் பேர் சொன்னோம்னாவே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுது. அங்கேயா மருந்து வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தான் சொல்லிடுறாங்க. ஸோ நாங்க அந்த நம்பிக்கையில வந்திருக்கோம். நாங்க இவர் பாருங்க எப்படி சோர்ந்து போய் உக்காந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நாங்கள் 3 நாள் ட்ரிப் சேர்த்திட்டோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு. அந்த டைமுக்கு ட்ரிப் சேர்த்துறதுக்கு அந்த டைமுக்கு தான் வந்துட்டு அவருக்கு வலி குறையுது. அது திருப்பி 4 இயர்ஸாக இருக்குது, திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டேப்லெட்டு அந்த மருந்து இருக்கிற வரையும் வேலை செய்யுது. அதுக்கப்புறமா திருப்பி அந்த கல் இறங்கி கரைஞ்சி வரமாட்டுது. இவர் கொடுக்குற மெடிசன் எப்படின்னா மூலிகை கரைஞ்சி, அதாவது நாட்டு மருந்து வந்துட்டு ஸ்லோவாக தான் வேலை செய்யும், ஆனால் வந்து ப்ராப்பராக வந்துட்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. ஐயா சொல்கிறாரு, கேட்டுக்குங்க. சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது மஞ்சக்காமாலை, மூலம், கிட்னிக்கல், பித்தப்பைக்கல், மூலிகையை கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ஐயா. அது மஞ்சக்காமாலை, மூலம், கிட்னிக்கல், பித்தப்பைக்கல், மூலிகைகளை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கெந்த ஐயா வராங்க, எங்கெங்க இருந்து ஐயா வராங்க? பட்டி, திண்டுக்கல், வெளி மாவட்டத்துல தான் நிறைய பேர் வராங்க. வந்து கிளியர் ஆயிருக்கு. நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப மலேசியா ஆளுங்க கூட வந்திருந்தாங்க இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. வந்து வாங்கிட்டு போய் கியூர் ஆயிருக்குங்களா? ஓகே. எதுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறீங்க ஐயா? மஞ்சக்காமாலை, மூலம், பித்தப்பைக்கல், கிட்னிக்கல், சொரியாசு, தீரா தலைவலி, முழங்கால் வாதம், இப்படி எல்லாத்துக்குமே நாள்பட்ட அல்சரு, பெண்களுக்கு நீர் கட்டி, அப்புறம் பெரும்பாடா போறது, கர்ப்பப்பை புண்ணாய் பெரும்பாடா போறது, வெள்ளை போறது எல்லாத்துக்குமே மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து எல்லாரும் கிளியர் ஆகிட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் முன்ன பண்ணாங்க சரியாயிரும். பக்கவில் இருக்க நமக்கு மூலிகை ஐட்டங்க தான், மூலிகைகள், தைலங்கள், சூரணங்கள், லேயங்கள் இதை கொடுத்து தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரத்த விருத்திக்கு மருந்து எல்லாத்துக்கும் ஆணிக்காலுக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஐயாவோ. சரி பண்ணிருக்கோம். எங்ககிட்ட நிறைய பேர் சொன்னாங்க ஆணிக்காலுக்கு கூட தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க.
இது வந்துட்டு எங்க நீங்க வேற எங்காச்சும் மருந்து வாங்கி இது பண்றீங்களா இல்ல ஃபுல்லாவே மூலிகை இங்க இருந்து நீங்க பறிச்சு செய்யறதா? சொந்த மூலிகை சொந்தமா நான் தயார் பண்ணிடுவேன். மலையில பறிச்சு காட்டுகளை பறிச்சுக்குவேன். அப்புறம் கடைசரக்கு கடையில வாங்கிக்குவேன். எண்ணெய் செக்கில் வாங்கிக்குவேன். சுத்தமான எண்ணெய் செக்கில் வாங்கிக்குவேன். கடைசரக்கு வாங்கி மருந்து தயார். எல்லாமே நேச்சுரலான ஒரு இதுதான், எல்லாமே இயற்கையான ஒரு பொருள் தான். மூலிகை, தைலம், சூர்ணம், கடைசரக்குங்க இந்த இதுதான். கெமிக்கல் எல்லாம் எதுவும் கெமிக்கல் தயார் பண்றது கிடையாது. அது நம்ம தொடரதே கிடையாது. அது அந்த லைனுக்கு நம்ம போறதில்லை. ஃபுல்லா மூலிகை, தைலம், சூர்ணம், லேகியம், எண்ணெய் வேகாத தான். இந்த பக்கம் பிரச்சனை இருக்காதுங்கம்மா. எல்லாரும் சரியாயிட்டு வர்றாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் இறைவனோட செயல் தான். எல்லாம் வந்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்கு வாசி தானே ஐயா எங்களுக்கெல்லாம் சொல்லி இவ்வளவு தூரம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஐயா இது இந்த ஊருக்கு வரணும்னா எப்படி ஐயா வரணும்? அதாவதுங்க திண்டல் மதர் ரோடு சின்ன செட்டியாபட்டி பிரிவில் இறங்கிக்கணும். திண்டுக்கல்ல இருந்துட்டு சின்னாலப்பட்டி பிரிவில் இறங்கிக்கணும். செட்டியாபட்டி பிரிவு சின்னாலப்பட்டி பஸ் டவுன் பஸ் ஏறி சின்னாலப்பட்டி வரலாம். சின்னாலப்பட்டி பஸ்ல ஏறினா செட்டியாபட்டி பிரிவு இறங்கி இங்க வேளாங்கண்ணிபுரம் சொல்லி கேட்டு வரணும். ஓகே, ஏதாச்சும் போன் நம்பரு அந்த மாதிரி இருக்குங்களா ஐயா? உங்க போன் நம்பர் சொல்லிடுங்க ஐயா. 75 98 60 67 75. சரிங்க ஐயா, இந்த நம்பர் தான் நம்பரு. கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். இருக்கிற இடம் வந்துட்டு சிறுமலை அடிவாரங்க. ஃபுல்லாவே இந்த சிறுமலை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஞ்சநேயரோட அந்த சஞ்சீவி ஏரி கூட இங்கிருந்து தான் ஒரு பாகம் பிரிஞ்சு விழுந்ததுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த சிறுமலை கீழே தான் இவரோட வீடு இருக்கு. நான் அந்த பாருங்க சிறுமலை பின்னாடி இருக்கு பாருங்க. சிறுமலை அடிவாரத்துல தானே வீடு இருக்கிறது. ஃபுல்லா இங்க பாருங்க, இது வந்துட்டு கிராமம்தான். ஃபுல்லா வந்து தோட்டம் துறவு அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இருந்து மூலிகை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இது வெண்ணெயில் அரைச்சி கலந்து கொடுத்துருவேன். மூலிகை யார் வேணால் சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் சுகர்காரங்க யாரும் சாப்பிடலாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது சாப்பாடு பத்தியும் சாப்பாடு ஏதாச்சும்? ஆமா, ஒரு நேரம் கஞ்சி ஒரு 3 நாள் வந்து 6 வேளைக்கு மூலிகை மருந்து கொடுத்துருவேன். அப்போ சாப்பிடும்போது காலையில கஞ்சி தண்ணி, மதியானம் சாயங்காலம் பாசி பருப்பா கடைஞ்சி குழம்பா சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு பொடி கொடுத்துருவேன். ஒரு 200 கிராம் இந்த மூலிகை பொடிகள் கொடுத்துருவேன். அதை கஷாயம் போட ஒரு 21 நாளைக்கு குடிக்கும்போது காய்கள் கீரைகளை எடுத்துக்கலாம். பாவக்காய், பூசணிக்காய், கீரை வந்து அவத்திக்கீரை, சிறுகீரை இதில் மட்டும் சேர்க்கக்கூடாது. மிச்சமெல்லாம் எடுத்துக்கலாம். புளி சேர்க்கக்கூடாது. சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளி போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். சுத்தமாக க்ளீன் ஆகிடும். நான்வெஜ் இல்ல சார். வெள்ளாட்டு கறி மட்டும் தான் சாப்பிடணும். 3 நாள் கழிச்சு மற்ற கோழி, மீன், முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மருந்து வேலை செய்யாது. எத்தனை நாளைக்கு சாப்பிடக்கூடாது கோழி? ஒரு 21 நாள். 21 நாள் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். மென்னு சாப்பிட்டுங்க. மென்னு சாப்பிடணும். அப்படியே 3 நாள் எப்படி அது மட்டும் சாப்பிடணும். நிறையா கூட முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வலி நிற்கலான்ட்டு வந்தவங்க நிறையா பேர் சரி பண்ணியிருக்கேன். முடியாமங்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காங்க வலியோட. நம்மளுக்கு தெரியாதுங்களா நம்ம இந்த மாதிரி. நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக இங்க வந்திருக்கீங்க? அதாவதுங்க எனக்கு வந்து இந்த கண்ணுல வந்து புற விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணாட்ட வந்து காமிச்சதுல இருந்து ஒரு மருந்து ஊத்துனாரு கண்ணுல. கண்ணுக்கு ஊத்த 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 அந்த டார்க்னஸ் எனக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. குறைஞ்சு இப்ப சைடு பார்வையில எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இப்படி கண்ணை மூடிட்டு இப்ப இதுல பார்த்தோன்னா இந்த கையெல்லாம் இப்ப லைட்டா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த மருந்து ஊத்த ஊத்த எனக்கு கியூர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க யார் சொல்லி இங்க வந்தீங்க? இங்க மூலிகை குடுக்குறாங்கன்றது யார் உங்களுக்கு சொன்னாங்க? எனக்கு யார் சொன்னாங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து கண்ணுக்கு மருந்து ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அதாவது கிட்ட பார்வை தெரியலன்னு அவர் ஊத்திக்கிட்டு இருந்தாரு. அவரு ஊத்த ஊத்த அவர் கிட்ட பார்வை தெரிஞ்சிருச்சு. அத வச்சு நான் இவர்கிட்ட நான் வந்தேன். இப்ப ரிசல்ட் கரெக்டா கொடுத்துருக்குங்களா? கண்டிப்பா அருமையா வந்துட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியாகன்ட்டு. இது வரைக்கும் ஆயிருக்கு, பாதி ஆயிடுச்சு, இன்னும் பாதி இருக்கு. ஆனா நானே இந்த கண்ணை வந்து அடிக்கடி என் பொண்ணுகிட்ட சொல்லி நான் போட்டோ எடுப்பேன். இந்த கண்ணை மட்டும் போட்டோ எடுப்பேன். முதல்ல வந்து டார்க்கா இருக்கும். இப்ப அந்த டார்க்னஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. குறைய 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 எனக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. அதாவது பாயிண்ட் பாயிண்டா வந்துகிட்டு இருக்கு. சூப்பருங்க சூப்பருங்க. நான் எங்களுக்கும் வந்து ஆபரேஷன் பண்ணாமையே நான் ஆபரேஷன்லாம் பண்ணல, பண்ணக்கூடாது, அண்ணா மூலியமே சரியாகணுட்டு
நான் ஆப்ரேஷன் பண்ணாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்படிங்களா? ஊத்திக்கிட்டு இருக்கேன். நாங்களும் உங்களை மாரி தான். அவருக்கு 4 இயர்ஸா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அது ஸ்கேன் எடுத்து பாக்குறோம். இது வரைக்கும் எப்படியும் வந்துட்டு எங்களுக்கு திட்டுக்கிட்ட ஒரு 60-70,000 ரூபாய் செலவாயிடுச்சு. நேத்து கூட ஒரு 3 டேஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் இது பண்ணிருந்தோம். இங்க கிட்னிக்கு அந்த கல்லுக்கு வந்துட்டு கரைஞ்சு வருது, மருந்து வாங்கி சாப்பிடுங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிதான் சரி வந்து பாக்கலாம், ஃபுல்லா மூலிகை மூலியமா தான் குடுக்கறேன்னு சொல்லிருந்தாங்க. சரி வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இன்னைக்குதான் வந்திருக்கோம். நாங்க இது கிட்னி சம்பந்தப்பட்டது அந்த கல்லடுப்புக்கு எங்க ஓனருக்கே நான் சொல்லி அவரு வந்து அந்த மருந்து சாப்பிட்டு இப்ப சரியா இருக்கு. அப்படிங்களா? நானே ஒரு 7-8 பேர் அமைச்சிருக்கேன். அப்படிங்களா? சரியா இருக்குது. அதாவது சாப்பிட்டு 3ஆவது நாளே ரிசல்ட் தெரிஞ்சது. அப்படிங்களா? 2 நாள்ல தெரிஞ்சுனா இருந்தாலும் அவர் 3 நாள் மருந்து கொடுப்பாரு. அந்த 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த கல்லே இருக்காது. சூப்பர். இப்ப எங்க ஓனர் பசங்க 2 பேத்துக்கு, என் நண்பர் ஒருத்தருக்கு, என் வீட்டுக்காரம்மாவுக்கு, என் வீட்டுக்காரம்மாவுக்கே இருந்துச்சு. என் வீட்டுக்காரம்மா குடிச்சோன்னா 3 நாள்ல அது கியூர் ஆயிடுச்சு. போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கல் இல்ல, சரியா இருக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வீசிங் இருக்கு. நான் நிறைய டைம் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், எனக்கு வீசிங் இருக்கு, அந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 7 மந்த் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. பேபி பிறந்துட்டு பிறப்பு நான் வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். சரி, ஃபர்ஸ்ட் இவருக்கு பார்த்தலாம். இப்போ பிரெக்னன்சியா இருக்க சொல்லும்போது எந்த ஒரு மெடிசன்ஸும் எந்த ஒரு இதுவும் எடுக்க கூடாதல்ல. நான் கேட்டேன், இப்போ நீங்க எதுவுமே எடுக்காதீங்க, குழந்தை பெத்துட்டு அதுக்கு மேல் வாங்க, நான் வந்துட்டு மூலிகை மூலியமாவே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. இங்க என்னன்னா கொஞ்சம் பத்தியம் இருக்கிற மாரி இருக்கு. ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டேஷன் பண்ணிக்கிற மாரி இருக்கு. அது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டோம்னா ஃபுல்லா கியூர் ஆயிருதான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்போ அவருக்கெல்லாம் வந்துட்டு இந்த 3 டேஸ்ல வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் ஆயிடுச்சு. அது அமௌண்ட் போனாலும் ப்ராப்ளம், போனாலும் பரவாயில்ல, ஆனா வந்துட்டு சரியாகல அவருக்கு. இருந்தாலும் அந்த பெயின் கில்லர் கொடுத்து அந்த டைமுக்கு இது பண்றாரு, திருப்பி நைட்டெல்லாம் வந்துட்டு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்லி இப்போ மருந்து சாப்பிட்ருக்காரு. நான் 3 டேஸ் கழிச்சு அதை நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவா நான் எடுத்து போடுறேன். நீங்க கண்டினியூஸா என்னோட வீடியோ பாருங்க, பார்த்துட்டு நான் என்ன ரிசல்ட்டுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். நான் எனக்கு வீசிங் இருக்கு, எங்க அம்மாக்கும் இருக்கு, என் ஃபேமிலியில கொஞ்சம் பேருக்கு இருக்கு. நான் சப்போஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் கியூர் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லலாம். சத்தியமா இது வந்துட்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது வந்துட்டு நேச்சுரலா வந்துட்டு மூலிகை மூலியமா கொடுக்குறாங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க, சில பேர்கிட்ட கேஷ் இருக்கும், சில பேர்கிட்ட கேஷ் இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணலாம், பண்ணாமையும் வலியோட பொறுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். வந்த இடத்துலங்க மைண்ட் ரிலாக்ஸ் அப்படி இருக்குங்க. அதுதாங்க மருந்து கொடுக்குற இடம். நாங்கள் மருந்து அவருக்கு கொடுத்துட்டே இருக்க சொல்லும்போது ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொருத்தரா வந்துட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க. யாருமே நெகட்டிவ்ஸான ஒரு வார்த்தையை சொல்லலை. கியூர் ஆயிருக்கு அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தான் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு. ஆனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக வந்துட்டு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, லெமன் தோப்பு, அப்புறமா வந்துட்டு திராட்சை தோட்டம், அண்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி தோட்டம், டிராகன் ஃப்ரூட்ஸு, என்ன சொல்றது, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ, என்னென்ன மூலிகை இருக்கோ எல்லாமே பார்க்க முடிஞ்சுது என்னால். நான் நிறைய இடம் சுற்றி பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ பார்க்குறேன். நான் பாருங்க, சிறுமலை அவரு இந்த மலையில இங்க இருக்கிற இடத்துல இருந்து தான் அந்த மூலிகைலாம் பறிச்சு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காராம். ஃப்ரூட்ஸ் பாருங்க, பழம் தோட்டம் அப்படி போட்டு வச்சிருக்காங்க. இவரோட வீட்டு ஆப்போசிட்லயே இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்கு, நிறையா இருக்கு. அதே போல் வந்துட்டு இது பாருங்க, சிறுமலை, இது ஃபுல்லாக வந்துட்டு சிறுமலை. அப்படியே அந்த மலை ஒட்டி அப்படியே என்ன சொல்றது, இந்த மலை ஒட்டி கீழே தான் அவங்களோட வீடே இருக்குங்க. நாங்கள் இங்கே மருந்து சாப்பிட தான் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல அவங்க வந்துட்டு பாருங்க, அன்போடு வந்துட்டு சீத்தாப்பழம், அப்புறமா வந்துட்டு பூசணிக்காய் அதெல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளோ அன்பாக
பேசுகிறாங்க தெரியுமா கிராமத்தாளுங்கன்னாவே கிராமத்தாளுங்க தாங்க. ஐயோ அமேசிங்காக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. அணில் கடிச்சு போட்டு இருக்கு பாருங்க, மரத்துலேயே கடிச்சிட்டு இவ்வளோதான் விட்டு வச்சிருக்கு. கீழேருந்து பார்க்க சொல்லும் போது சிறுமலை வியூ இப்படி தாங்க தெரிஞ்சுது, அதனால தான் வீடியோ சாமி என்னது சாமி இது? பன்னீர் திராட்சையா? திண்டுக்கல் ஃபேமஸ் பன்னீர் திராட்சை. சொல்லு. திண்டுக்கல் ஃபேமஸ் பன்னீர் திராட்சை. இங்க எல்லாம் திராட்சை தோட்டத்துல திராட்சை பறிச்சுட்டு அந்த வண்டியில ஏற்றிட்டு போறாங்களாம். அங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவங்களையும் போட்டோ எடுத்துக்கிட்டேன், வீடியோ எடுத்துக்கிட்டேன். நான் செம்ம ஜாலியா இருக்கேன். கிராமத்து லைஃபே செம்ம லைஃப் இல்லைங்க, செம்ம ஹாப்பியா இருக்கு. இது வந்துட்டு கோயம்பேடுக்கு போகும் போல இருக்குங்க. இந்த திராட்சை பெட்டிங்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க, திராட்சை பெட்டிங்கெல்லாம். இதெல்லாம் அப்படியே வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு அப்படியே போவோம். இவங்கெல்லாம் பார்க்க சொல்லும் போது எந்த ஒரு மனசுல கவலை இல்லாமல் கள்ளங்கவடு இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. ஐயோ சான்ஸே இல்லைங்க. நீங்கள் மருந்து தானே சாப்பிட போனீங்க, எதுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. பட் எங்களுக்கு தோட்டம் துறவு கிடையாது, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தது கிடையாது. நான் மருந்து சாப்பிட தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் பார்க்குற இடத்துல எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த அழகான விஷயம்லாம் வீடியோ எடுத்து போடலன்னா என்னங்க இருக்குது? என்னை கேட்டேன்னா எல்லாம் இறந்த அப்புறம்தான் வந்து சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நம்ம வாழ சொல்லும் போதே நம்ம சுற்றி இருக்கிற இடங்க தான் சொர்க்கம் மாரி எனக்கு தெரியுது. நம்மளோடது சொர்க்க பூமிங்க. இதெல்லாம் வார்த்தையாலேயே சொல்ல முடியாது. எப்படி இருக்கு பாருங்க, மூலிகை காற்று. ஐயோ சான்ஸே இல்லை. யாராருக்கெல்லாம் கிராமத்து லைஃப் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நான் நிறையா இந்தமாரி வில்லேஜ் டைப்பு கண்டென்ட்டு தான் எடுத்து போட்டிருப்பேன். கிராமத்தை சுற்றி பார்க்குற மாரி தான் மோஸ்ட்லி நான் இப்படி எடுத்து போடுவேன்.